வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ரெயின் கோட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெயின் கோட்டை ஃப்ளிப்கார்ட்லேருந்து 300 ரேஞ்சில் வாங்கியிருக்கோம். இந்த ரெயின் கோட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர் கவரில் தான் இப்போ இருக்க பேக்கேஜஸ்லாம் வந்துகிட்ருக்கு. இதோட சைஸ் வந்து XXL ஃப்ரீ சைஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வெறும் கோட் மட்டும்தான், கீழே பேண்ட் இதில் வராது. ரெயின் கோட்டை அதே கிளாத்தில் தைச்ச ஒரு பையில் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. பேக்கோட சேர்த்து ரெயின் கோட் அவ்வளோ ஒன்றும் வெயிட்டாக இல்லை. இது சுருட்டினோம்னாலே ஒரு கேலண்டர் சுற்றின அளவுக்கு தான் இருக்கும். இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி ரெயின் கோட்டை வெளியே எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நைஸான கொடை துணியில் வந்து உள்ள பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது. சைடில் ஓட்டுறதுக்கு வெல்க்ரோ, அந்த ரெயின் கேப் எல்லாமே இதில் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அப்படியே கழட்டிக்கலாம். கேப்பை கழுத்தில் மாட்டுறக்காண்டி கயிறு கொடுத்துருக்காங்க. இது ரெயின் கேப், டோட்டலாக அதே கிளாத்தில் தான் வச்சுருக்காங்க. ரெயின் கோட்டோடய ஃபிக்ஸ் ஆகி வருது. கிளாத் நல்லா இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டிச்சிங் தான் போட்டிருக்காங்க. அது எவ்வளோ உறுதியாக இருக்குன்னு தெரில. நாள்பட அது உழைக்குமான்ற சந்தேகமாக இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாத அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளே பிளாஸ்டிக் கோட் இருக்கனால அது பாடி ஹீட்டையும் அப்படியே மெயின்டைன் பண்ணும். இது யாருக்கு கரெக்டாக இருக்குன்னா, ஒரு 80 கிலோவுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் அந்த XXL வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக இருந்தால் தான் நம்மளை வந்து பைக்கில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, எங்கே ஏறி இறங்குறதுக்கு இதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஆனாலும் கீழே அதுக்கு பேண்ட் இல்லாதனால அதுக்கு கீழே வந்து நனைய தான் செய்யும். அதை பார்த்துக்கிறணும். 85 கிலோவுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் அது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் இழுத்து ஏதாவது வேறு வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தையல் பிரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தையல் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு சொல்ல முடியாது. போக போக இத்து போக தான் செய்யும். இந்த ரெயின் கோட்டில் 2 பேக்கெட்டோடு கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போய் வந்திருக்கனால அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஐட்டம் வச்சுருந்தீங்கன்னா அது மழையில் நனையாதபடி செஞ்சுருக்காங்க. ஜிப் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்துருக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ அது கழட்டி பிரித்து மாட்டும் போது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும், இல்லைன்னா அது போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெறும் 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கனால இந்த ரெயின் கோட் இந்த ப்ரைஸு கண்டிப்பாக ஒருத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் குக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.